ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம மிரர் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிரர் எடுத்திருக்கேன். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா நிறைய போட்டுட்டு அந்த மிரரை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மிரர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 3 பார்ட்டாக பிரித்து தான் நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிரர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். இல்லைனா மிரர் அப்படியே கையோடு வந்துடும். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு நாட் போட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங் எடுக்கிறேன். நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு பாதியில் இப்படி குத்தி ஒரு லாக் போடுறேன். லாக்குங்கிறது ஒரு செயின் ஸ்டிச்சு தான். இப்போ மறுபடியும் இந்த சைடில் பாருங்கள், குத்தி இந்த பக்கம் எடுக்கிறேன். இது எப்படி வரணும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஒரு முக்கோணம் ஷேப்பில் வரணும். ஒரு லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த சைடு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முக்கோணம் ஷேப் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லாக் போட்டாச்சா? இப்போ அந்த லாக் போட்டதில் இருந்து நம்ம அந்த ட்ரையாங்கிளோட ஒன் சைடு இருக்குல்ல, அதிலிருந்து பாதியில் குத்தி ஒரு லாக் போடுறோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி இந்த பக்கம் இந்த பக்கம் ட்ரையாங்கிளோட சைடு அந்த லைன் இருக்குல்ல, அதில் குத்தி அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரோம். மறுபடியும் இந்த சைடு கீழே உள்ள அந்த லைன் இருக்குல்ல, ட்ரையாங்கிள், அந்த லைனோட பாதியில் குத்தி ஒரு லாக் போடுறோம். லாக்குங்கிறது ஒரு செயின் தான். மறுபடியும் அதை அப்படியே திருப்பி இந்த சைடு இருக்கிற நடுவில் குத்தி எடுக்கிறோம். இதே மாதிரி சென்டரில் எடுக்கிறோம். புரியுதா? புரியல அப்படின்னா வீடியோ மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப பொறுமையாக தான் போட்டிருக்கேன். ஒரு லாக்கு மறுபடியும் அங்கேருந்து எடுத்து இந்த சைடு இருக்கிறதுக்கு நடுவில் ஒவ்வொரு லைன் இருக்குல்ல, ட்ரையாங்கிளோட லைன், அதுக்கு நடுவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த சைடு நடுவில் அப்படியே ரவுண்டாக சுற்றி போடணும். அந்த சைடு எல்லாமே கவர் ஆகணும். மிரர் தெரியாமல் கவர் ஆகணும். ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு அவுட்லைன் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியணும். ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கணும். மிரர் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கிளாஸஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு கூட நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருமே பெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறனால ஏனோ தானோலாம் இருக்காது. ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக ஃபினிஷிங்காக நம்மக்கிட்ட ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளுமே ப்ராக்டிஸ் பண்ண வச்சுடுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த மாதிரி வரணும். ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்கொயர் மாதிரியோ நமக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு மிரர் ஒர்க் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம்.